ரமேஷ் அவர்களே, சகோதரர் நவாஸ் கனி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்களே, சகோதரர் பிஎம்எஸ் முஸ்தபா அவர்களே, ஐயுமன் ஜெனரல் செக்ரட்டரி சகோதரர் அபுபக்கர் அவர்களே, ஏஎம் முகமது நிசார் வாசல் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அரபிக் கல்லூரி சேர்மன் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்கள், டீச்சர்ஸ், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், நண்பிகள், இங்க ஒருவரு தெரிஞ்சு அழகா ஒரு சிரிப்பு இருக்கு, இங்க கண்ணுல அழகா ஒரு சிரிப்பு இருக்கு. பொதுவா வாயில சிரிச்சா அதோட கண்ணுல சிரிப்பு அழகு இருக்கு. கண்ணுகளை பார்த்துட்டே இருக்கேன். என்னோட நண்பிகிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவ்வளோ அழகு இருக்கு, அவ்வளோ அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு பார்க்கும் போது எப்படி சொல்றது, உங்களோட சேர்ந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. ஸோ தேங்க்ஸ். கல்லூரி கல்வியிலும் மட்டுமல்ல, சமூக சேவையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், இறை தூதர் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறார்கள், தான் குடும்பத்துக்காக வாழ்வாங்க. சில பேர் ஒரு ஊருக்காக வாழ்வாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் மக்களுக்காக வாழ்வார்கள். அப்படி இறை தூதராக பிறந்து, ஒரு மனிதராக பிறந்து, ஒரு மனிதராக பிறந்து. சார் டீச்சர் சார் கொஞ்சம் நீங்க போட்டு வாங்கலாம். அப்படி நீங்க தான் தெளிவு பார்க்குறீங்க, நீங்க வந்து வாங்க கொஞ்சம் பாவம். நீங்க ஒரு நாள் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா வாங்க. அப்ப இருந்து நடந்தே இருக்கீங்க ஒரு பசங்களை வாங்க பாருங்க கொஞ்சம். நீங்க ஒரு நாள் டீச்சர்ஸ் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா போடுங்க பசங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஜாலியா. நான் ஸ்போர்ட்ஸ் அதனால ஸ்கூலுக்கு அப்பப்போதான் போயிட்டு வருவேன், ஆனா ஒழுங்கா படிச்சிருவேன். ஸோ நாளைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். சொன்ன மாதிரி மனிதர்கள் பிறப்பாங்க, குடும்பத்துக்காக வாழ்வாங்க, ஒரு ஊருக்காக வாழ்வாங்க. சில மனிதர்கள் தான் ஒரு மனிதரா பிறந்து இறை தூதரா வாழ்வாங்க. அது எதனால்னா இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு நபிகள் நாயகத்தோட பிறந்த நாள் நாளைக்கு. மதங்கள், பல்வேறு மதங்கள் உலகத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களும் அந்த மதங்களை உருவாக்கிய
தலைவர்கள் சொல்லலாம், இறை தூதர்கள் சொல்லலாம், ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதற்கான அடிப்படை போதனையே அன்பும் கருணையும். நம்மளுடைய நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம கொடுத்த மெசேஜ் அன்பும் கருணையும். அப்படி ஒரு மெசேஜ இந்த உலகத்துல கொடுத்ததுனாலதான் அவர் எழுதி கொண்டார். இறையென்று வைக்கப்படும் அப்படி திருக்குறள் சொல்லியிருக்காரு. இறையென்று வைக்கப்படும்னா யாரு தனக்காக வாழாமல் மனிதனுடைய ஒரு கருணையும் அன்பும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய யார் பண்ணணும் அந்த இடத்துல இறையென்று வைக்கப்படும் சொன்னாங்க. ஒரு தலைவனுக்கே அப்படின்னா நம்மளுடைய நபிகள் நாயகத்துடைய வார்த்தைகள் எனக்கு பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்களா இருந்திருக்காங்க. இந்த மார்க்கத்தை பத்தி நிறைய எனக்கு டீச்சிங் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானவர் யாருன்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட்டையர்ட் ஜட்ஜா அக்பர் அலி சார். அக்பர் அலி சார் தான் நம்மளுடைய மார்க்கத்தை பத்தி அதிகமா எனக்கு புரிய வச்சாரு. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நாள்ல ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா சகோதரர் ஷாஜகான் நான் பேசிட்டு இருந்தாரு. ஐயா காயிதே மில்லத் அவர்களுடைய கனவு 60 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நிறைவேறி. அது சாதாரண கனவு இல்லை. பொதுவாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஒரு உண்மையான விடுதலை என்பது யாதெனில் பிறப்பால் ஒருத்தருடைய உயர்வை நிர்ணயிக்கப்படக்கூடாது. பொருளாதார சுதந்திரம், இந்த ஜாதியில பிறந்தா நீ குடிசை வீட்டுலதான் இருக்கணும், இந்த இடத்துலதான் இருக்கணும், நீ இவங்களதான் கல்யாணம் பண்ணணும், அவங்களதான் கல்யாணம் பண்ணணும். அப்ப அந்த பிறப்பால் ஒரு விஷயம், ஒரு பொருளாதார கட்டமைப்பு, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் உருவாக்கப்படும் பொழுது நம்மளுடைய அரசியல் சாசனம் எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியா என்பது மதசார்பற்ற நாடா இருக்கணும், எந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, சாதி சார்பற்ற நாடா இருக்கணும், எல்லோரும் சமம் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதினாரு. அப்ப இன்றைக்கு கூடிய இந்தியா இந்த மதசார்பற்ற கொள்கைக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அண்ணா சொன்ன மாதிரி சிறுபான்மை சமூகம், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், இன்றைக்கு 2026 தேர்தலோட வெற்றி எங்களுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய வெற்றி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, நான் திருப்பியும் பதிவு பண்ணேன், பெண்களாலும் இளைஞர்களாலும் உருவாக்கப்பட்டதான் இந்த வெற்றி.